வணக்கம் மாமா. ஏண்டா மாமான்னு சொன்ன உடனே அட்டை ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிறேடா. மாமா எனக்கு ஜாலியா இருக்குது, அப்படி சந்தோஷமா. எப்ப எப்பன்னுக்கிறியா? எப்ப எப்பந்தாங்கிறேன். வணக்கம் தாத்தா. அடி வாத்தா. என்னடா என்ன போய் தாத்தான்ற தாத்தா வேலையை பார்த்தா தான் தெரியும். என்ன கையும் காலும் கேட்க வந்து விட மாட்டாங்க, அப்படி காலம் தாத்தாங்க. ஏய் எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? ஏண்டா அடுத்த புடி அருவா புடி இல்ல, அந்த புடியும் இல்ல, நல்ல கலக்கிட்டு புடி. என்னடா கலக்கிட்டு புடி. நாட்டிக்க பார்த்த உடனே மற்றவர்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படியே சொத்தி முக்தி வெட்டி தட்டி மத்தி நக்கி மாதிரி அனுபவம். எங்கடா நன்றி சொல்ற மாதிரி இருக்கணும். நாட்டி சிறப்பா இருக்கணும். சீக்கிரம் தூக்கி காட்டு. என்னடா நாட்டியத்தை துவைக்கி காட்டு. அப்படி தெரியும். காட்ட ஐயா காட்டு ஊத்தலாம். மொட்டை மொட்டையா பேசி பட்ட பட்டியா வாங்க போறீங்கடா.
நிகழ்ச்சி சிறப்பா நடக்கணும் இந்த இடத்துல. அப்படியா? ஆமா. அப்படியே விட்டோம். கட்டாயாகி, கட்டாயாகி.
என்னவா ஏமா உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதான் உன்னை அழைத்தேன். எனக்கு திருமணமா எனக்கு திருமணம் போது வேண்டாமப்பா எனக்கு வேண்டாம் ஏன் புரியல சொல்லு. ஆமா நாம கல்யாணம் வேணும்னு சொல்றேன். எனக்கு வேண்டாம்டா திருமணமே திருமணம் என்னன்னு தெரியுமா? தெரியாது திருமணம் கூட தெரியாதா? சொல்லி விட்டு சொல்றா சொல்லி விடுறா. சொல்லுடா திருமணம் என்றா புரியுதா? என்னடா அப்படியே திருமணம் அப்படியே குனியணும். அப்பா அதம்மா திருமணம் குனியணும் குத்தணும். எதுக்கு என்னத்து குனின்னு குத்தணும்? அது ஏதா திருமணம் பண்ண சரி திருமணம் பண்ண கேக்குறேன். அவ யாரு? சின்ன சரி பெண்ணு. அவட்ட அப்படி பேச தெரியாது உனக்கு? சரி கல்யாணம்னா தெரியுமா? தெரியாது கல்யாணம்னா 10 மைல் தண்ணி உள்ளவே நீங்க போகணும். 10 மைலா 10 மைல் தண்ணி உள்ளவே நீங்க போகணும். நீங்க வா மூச்சு முடிச்சுக்கோ. அப்புறம் மாற குடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் வயிறு குடிச்சிடும். என்னத்துக்கு? அதுக்கப்புறம் கண்ணு போட போகுதையா மஞ்சாகரேரி. அஜில மஞ்சகரேரியா அறிவத்தோய். ஏங்க திருமணம் சொல்றடா திருமணமா? ஏங்க அவனுக்கு என்னங்க தெரியும் தாத்தல. அதான் கல்யாணம்னா 1000 காலத்து மயிர்ரா. பயிரா முன்னாடி ஏல நீ சொல்லி விடா. அது இவனுக்கு ஏல விட்டா அதுதான் விட்டா. ரைட் அதே விடு. என்னடா கல்யாணம் அவனுக்கு சின்ன பையன் அவன் வயசு 10 உனக்கு தெரியுமா நான் எத்தனை பேர் முன்னுக்கு வர வச்சுக்கிறேன். டேய் இல்ல தாலி எடுத்து கொடுத்து அவங்கள முன்னுக்கு வர வச்சுக்கிறேன். பாட்டில சரி பாரு புரியுமா? சொல்லுடா கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே பச்சை மிளகா மாதிரி இருக்கும். பச்சை மிளகா மாதிரியா? ஆமா சரிடா. பயப்பட கூடாது. சரி சரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பச்சை மிளகா மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வெண்டைக்காய் மாதிரி வந்துடும். அப்பா பச்சை மிளகா வந்தகா என்ன குழம்பு கூட்டு வைக்கிறீங்க? சொல்லலாம் இருங்க. அதுதான் நான் சொல்றது சொல்லுடா நீமா அப்படியே நோன் கலக்கிறீங்க. பயமா இருக்குடா அப்புறம் நான் சொல்றேம்மா, அப்படியே வெண்டைக்காய் மாதிரி வரும். சரி சரி அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே சொரக்காய் போல ஆயிடும். என்னம்மா என்னடா பயமா இருக்குது சொல்லும்போது நான் அப்படித்தான் அதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். நீ பயப்படாத. சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி அம்மா அம்மா பாத்துக்குவாங்க ஏழுடா விட்டா சொரக்காய் விட்டா. டேய் சொரக்காய் வச்சிருக்கேன். அப்புறமா போவ 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 அப்படியே பூசணிக்காய் மாதிரி வந்துடும். அங்க எப்படி வரும்? ஆமா அப்படியே இருக்கிறது பெருத்து தமா அள்ளு முடியும். டேய் ஏன்டா அறிகோட்டானே? ஏன்டா திருமணம் சொன்னா பச்சை மிளகா மாதிரி இருக்குமா, அப்புறம் வெண்டைக்காய் மாதிரி இருக்குமா, புடங்காய் மாதிரி, அப்புறம் பூசணிக்காய் அதான் தேவை. போட வச்சாங்கண்ணே. அதான் தேவை. வெண்டைக்காய் ஏம்மா, இந்த பாரு. ஏன்னா கல்யாணம் அறியாத பொண்ணு ஒண்ணும் தெரியாது. இது வரைக்கும் ஒரு ஆண்களை பத்தி முகத்தையே மூசிக்கிறாரு நீ. அது எப்படி இருக்குமோ தெரியாதுடா. அதுதான் சொல்றேன். எங்க நம்ம இப்படி போவோம் போய் காஞ்சிபுரம் போவோம். சரிடா செருப்பு கடைக்கு போறோம். போறேன். ஆமா ஏன்னா செருப்பு தான் சிறப்பா இருக்க முடியும். அப்படியா? செருப்பு கடைக்கு போறோம். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சைஸ். நீ 9. டேய் டேய் சொல்றாங்க ஏன்டா யார் பத்திரத்தை வச்சு சொல்றேன்? அது கொடுத்தா நம்பருமா, அது 9 9 இன்ச்சுடா. 9 இன்ச்சு 10 இன்ச்சு. இதான் நான் சொல்ல இதுக்குதான் நான் சொல்ல வரேன். நான் எப்பவுமே ஒழுங்கா சொல்லு பல்லுகளை கொட்டி போடும் அப்படியே. நான் எப்பவுமே சூட்டை குத்துட்டு வாயை வாய் குத்துடா வாய் குத்துடு. அதுல போறோமா போன உடனே சைஸ் 10 எடுக்கணும். சரிடா ஏன்னா நீங்க வசதி உள்ளவங்க. இந்த நாட்டுக்கு ஐயா மகாராஜா இல்ல அள்ளி குடுக்கும் வள்ளல் பொண்ணாச்சே நீங்க. அதெல்லாம் வசதி இருக்குது. நான் ஏழைப்பட்டவன். நான் சாதாரண செருப்பு எடுப்பேன். நீங்க அதிகமான உயர்ந்த வல்ல எடுப்பீங்க. எங்க சௌகரியம்டா அது. பாத்து மெதுவாடா அடிக்குதா? எனக்கு உன் காட்டு டோக்குன்னு சொன்னாங்களே. ஆட்டா தூக்கா சும்மா இருக்க மாட்டேன். என்னம்மா நேத்து ராத்திரி பூல் மளிகை பூல் மளிகை ஜல்பம் என்ன மாசம் மூணு மணிக்குடா. என்னத்தான் சொல்றேன்னு தெரியல. நேத்து ராத்திரி 3 மணிக்கு சரி சரிடா அப்புறம் என்ன பண்றது? செருப்பு கடைக்கு போறேன். போறேன். போயிட்டு செருப்பு வாங்குறேன். போய் என்ன பண்றேன்? செருப்பு போடுறோமா போடுறேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போடும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப டைட் இருக்குடா. ரொம்ப டைட் இருக்கும். ஆமா என்ன அப்புறம் கொஞ்சம் அது போட்டு நாலஞ்சு வாட்டி அது போயிட்டு தண்ணியில போ தண்ணி ஒரு தண்ணி சரியா போடும். தண்ணியில போய் 4 வாட்டி வந்துச்சுக்க.
கல்யாணத்துல சேர்த்து பிடிக்க மாட்டேன் பையா. கல்யாணம் எப்படி சேர்த்து பிடிக்கிறேன்? ஏய், எப்பா, நீ சேர்த்து வாங்க, அவங்க கொண்டு போய் வாங்கி சேர்த்தாங்க, வெட்டி ஆம்பளை முகத்துக்கு அம்மா, இத பாருமா. சொல்லுங்கப்பா. இந்த தினத்தில் உனக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? உனக்கு பிறந்த நாள் விழா. ஆமாப்பா. ஆனால் இந்த பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு புதுமையான ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். பரிசா? ஆமா. என்னப்பா பரிசு இது? இங்க பாருமா, இந்த கலையால் சொல்லக்கூடிய இந்த ஓவியத்தோட பரிசா கொடுக்கிறோமா? அப்படியா? ஆமா, கொடுமா. அப்படியா? என்ன வேணாம் சொல்றேன். இப்ப என்ன செய்ய போற? அப்பா, எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம். அதனால்? நான் கௌரி பூஜைக்கு போகிறேன். சரிம்மா. அண்ணா, இந்த சின்னஞ்சிறு வயதுல எனக்கு திருமணம் தேவையில்ல. நான் கவுர்ல இருக்கிறேன். டேய், கௌரி பூஜை. ஆமா. வேண்டாம். அப்ப அவங்க இஷ்டமா கொடுக்கல. டேய், மகளுக்குண்டான அந்த கௌரவத்துக்கு உண்டான ஏற்பாடு அனைத்துமே செய்து முடிக்க வேண்டும். ஆகட்டுமா? ஏய், ஏண்டா? என் மகளுக்கு இது வரும். சரோஜாவுக்கு கவலை இருக்கணும். புரியுதா? சரிம்மா. ஏண்டா? அனைத்து பொருளும் வாங்கி கொடுடா பொண்ணுக்கு. அதான் குழந்தை நானா கேக்குதா அந்த ஏய், நவுரி நம்ம பூஜைக்கு? டேய், கௌரி பூஜைக்குடா. ஏய், கௌரி பூஜைக்கு அந்த பொருடா. பொண்ணு நம்ம பொண்ணு சொந்தமான பையன். சரிங்க. புறப்பட்டு போலாம். போகலாமா?